வெரைட்டி ரைஸில் தேர்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதங்க. இந்த சாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் அடிக்கடி செய்கிற ரெசிபி. சாதம் எப்போ மீந்து போனாலும் இந்த ரெசிபி வந்து செஞ்சுருவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. முதல்ல கடாயில் 1 டீஸ்பூன் நெய்யும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு, பிரிஞ்சியில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி அளவில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வந்து வெந்துடுச்சுங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் வடித்த சாதம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் முதல்ல சேர்த்த உப்பே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்க்கலங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த சாதம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்பவுமே செய்கிற ரெசிபி இது. ஒரு டைம் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள்.